சபை இந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் நான்கு வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்விக்காலம் 96 தத்துவம் 108 போதனை இப்படிப்பட்ட கலைகளை எல்லாம் கலவர கற்றுணர்ந்த கவிவாளர் இருக்கக்கூடிய சபை. அப்படி நம்ம விடாதிவாக கற்றுணர்ந்த கவிவாளருடைய பாதாரந்தவர்களுக்கும் இந்த கமலத்திற்கும் இந்த சபையில் கூடிய யாவற்றவாருடைய பாதாரந்தவர்களுக்கும் மத்த கரையில் வந்திருக்கக்கூடிய மகவாரி அம்மனுடைய பாதார வந்தவர்களுக்கும் இந்த நாடகத்தை தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அதான் பெருங்கூர் நன்னகரத்தை சேர்ந்த ஐயா ஆசிரியர் நமக்கு எல்லாம் தலைமை ஆசிரியர் அண்ணனுடைய பாதார வந்தவர்களுக்கும் எங்களோடு இணைந்து செயலாளராக பணியாற்றி வரக்கூடிய முருகேசன் அண்ணனுடைய பாதார வந்தவர்களுக்கும் இந்த அழைத்து நம்ம நாடக குழுவரை ஒவ்வொரு பேர் சொல்றது நேரத்துல அழைத்து நாடக குழுவினர் ஆசிரியர் அனைவர்களுக்கும் என் மனவார்த்தை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அது போகவும் இந்த சபைக்கு முன்பாக வந்தீர் அல்லவா? என்னுடைய விளக்க வியாதாய புரிந்து கொண்டாயா? சொல்லி காட்டினா தெரியும் மகாராஜா. நாங்களும் இல்ல என் தந்தை ஆகிய பாண்டு மகாராஜனுக்கும் தாயார குந்தமா தேவிக்கும் சுதாகரமாக விளங்கி வரக்கூடிய நாங்களும் ஐவராஜர்கள் நாங்களும் இல்ல என்னுடைய பெயர் தருமர், என் தம்பி பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய 5 பேர்கள். ஒரு கையில் எத்தனை விரல் இருக்கிறது? 5 விரல். அது போல நாங்கள் ஐவராஜர்கள். நாங்களும் இல்ல ஐவராஜர்களில் முதலில் தங்கிய பூஜனை படைத்த பூலோக தர்மபுத்திர மகாராஜ் என்று அப்படி இருக்கிற போது எங்களுடைய விளக்கம் இப்படி. என் பெரியப்பா பிள்ளைகளாகிய துரியோதனாதிகள், துரியோதன் முதல் விகர்ணன் கடை அவங்களை விட 100 பிள்ளைகள். ஆமா, அவர்கள் 100 பிள்ளைகளும் நாங்களும் விட ஐவராஜர்களும் பாதையாக படிக்கின்ற போது பகைத்துறதம் கொண்டது. அந்த பகைத்துறதுக்கு காரணத்தினால் எங்களை எப்படியாவது ஐவராஜனை கொள்ள வேண்டும், எல்லையாத்திராபுரத்தை அப்படி என்று எங்களுடைய பலவிதமான சூதுகள் செய்தார். என்னென்ன சூதுகள் செய்தார் தெரியுமா? அப்படி ஐவராஜர்களை கொள்ள வேண்டும், ஆள வேண்டும். அப்படி என்று அந்த சொல்லில் விஜயம் என்ற துரியோதனன் அதாவது வாழ்வாவது என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு அழகான மாளிகை ஏற்படுத்தினார். மாளிகை என்றால் அரைக்கு மிளகு, கோவில், வெடி உப்பு, சரவத்தி, குங்கிலி என்று சொல்லக்கூடிய தீக்கு பகையானவர்கள் ஒன்றாக சேர்த்து அழகான மாளிகை ஏற்படுத்தி அண்ணா உங்களுக்காகவே கட்டி அழகான மாளிகை இதை குடிபுகுந்து செய்யுங்கள் அப்படி என்று தெரிவித்தார். நாங்களும் அந்த குடியேறினோம். குடிபுகுந்த போது அவன் மந்திரியாகி புரோஜனை விடுத்து ஐவராஜன் நன்றாக வருகின்ற போது அதாவது அரக்க மாளிகையில் உண்டான சரவத்தை இழுத்து ஐவராஜனை தீயிட்டு கொளுத்து வடிவார் திட்டம் செய்திருந்தார். துரியோதனன் அந்த அரக்கு மாளிகை கட்டிவன் கலைஞர் என்ற சிப்பி, அந்த சிப்பியை சித்தம்பராகி தூது மகாராஜர்
விதூர்ல கடையர் என்ற சிற்பியே ஒரு துரியோதன அழகான மாளிகை ஏற்படுத்துகின்றார். எதற்காக என்று கேட்கின்ற போது அரசே, நீங்கள் இளவரசர், அவன் துரியோதன துஷனாக இருக்கின்றார். அவனுக்கு பயந்து நான் சொல்லவும் முடியவில்லை. ஆனால் நீங்க கேட்கின்ற போது சொல்ல இருக்கவும் முடியவில்லை. அப்படி இருக்கின்ற போது ஐராஜரை கொல்வதற்கு தான் தூதுவாரி ஏற்படுத்துகின்றார். அப்படி தெரிவித்தார் சிற்பி. அப்படி சொல்லுகின்ற போது சொன்ன உடனே அப்போது என்ன செய்தார்? அப்படியே ஐராஜிலும் தப்பி செல்வதற்கு ஏதாவது ஒரு வழி ஒன்று ஏற்படுத்து, அந்த மண்டபத்திலிருந்து தப்பி செல்வதற்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்ய வேண்டும் அப்படி என்று தெரிவிக்க, அப்போது கணவர் என்ற சிற்பியானவர் அரக்கு மாளிகை இடுபவனத்தில் சுரங்கம் ஏற்படுத்தினார்கள். இந்த செய்தியை ஐராஜ் யாரிடம் தெரிவித்தார்? ஐராஜனை காப்பாற்ற முடியும். அப்படி என்று சித்தம்பர விதூர மகாராஜர் தம்பியாகி மதகரி வீமன் தெரிவித்தார். தம்பியாகி மதகரி வீமன் ஆனவர் புல்லொருக்கம் இல்லாமல் இருந்து அவருடைய மந்திரியாகிய புரோஜன் நன்றாக போது உறங்குகின்ற பொழுது அதற்கு வரைக்கு தீர்த்து குளித்து தாயாகி உத்தமாதேவி தமிழ்வார்களின் தோளில் மாறுபட தூக்கி இடுபாவனம் சென்றோம். புள்ளித்து மகனம் சென்றோம். மக்கள் சொல்லி கொன்றோம். பாஞ்சால நகரம் சென்றோம். பாஞ்சாலியை தம்பியாக காட்டிவிடாமல் மலையாளத்தில் வளைத்து பாஞ்சாலி கரம்பிடித்தார். அப்படி கரம்பிடித்து நாங்கள் பிராமண வடிவத்தில் குழுவர் வீட்டில் அல்லவா தங்கியிருந்தோம். அப்படி தங்கியிருக்கின்ற போது மலையாள வில்வளைத்தவர் அர்ஜுனன் தான் ஐவராஜன் அரக்கு வழிகள் சாகவில்லை. அப்படி இந்த தாத்தாராகி வீஸ்வரானவர் அதை அறிந்து இருமையவர்களை நாட்டுக்கு வரவழைத்து அந்த சொல்லில் வெற்றி நாடவர் துஷனாக இருக்கின்றார். இந்திரவெளி தேசம் செல்லுங்கள் அப்படி தெரிவித்தார். அவருடைய வார்த்தை கொண்டு இந்திரவெளி தேசம் சென்றோம். அதான் இந்திரவெளி தேசம் என்று சொன்னார். எல்லை அத்தனாபுரம் 66,000 வீதி, இந்திரவெளி தேசத்தை 86,000 வீதியாகவும் மணிமண்டபம் நீராடு மண்டபம் என்று சொல்லக்கூடிய இப்படி வினோதமான மாளிகை அல்லவா ஏற்படுத்தினோம். அப்படி ஏற்படுத்தி அந்த துரியோதனுக்கு அழைப்பாளை கொடுத்தோம். அப்படி வந்து வந்தார். என்னுடைய வினோதமான மாளிகை என் மண்டபத்தில் பொறித்திருக்கிற மணியின் ஒலிகள் எல்லாம் பார்த்தா அவனுக்கு மேடு பள்ள போல் தெரிகிறது. பள்ளம் மேலாகவும் தெரிகிறது. மேடுதான் என்று அடி எடுத்து வைத்தார். பள்ளமாக இருந்தது. பள்ளத்தில் கொப்பரைக்கு வண்ணமாக விழுந்தார். அப்படி விழுகின்ற போது அவருடைய சிலவரத்தில் முடியாக்கப்பட்டு வாழப்படியில் இடித்து வண்ணமாக விழுந்து அவன் நெத்தியில் ரத்தம் சிந்தியது. ஆமா, சிந்தி உடனே அவர் அதுக்கு பின்பாக என் தேவையாகி பாஞ்சாலியானவள் சும்மா இருக்க கூடாதா அவளை என்ன தெரிவித்தார்? மைத்துனர் தானே அப்படி என்று விளையாட்டு தருவாக அந்த குருடன் மகனே குடிந்து வர தெரியாதா? மைத்துனர் தானே, அதாவது குழந்தனார் தானே என்று குருடன் மகனே குடிந்து வரக்கூடாதா அப்படி என்று விளையாட்டு தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் அவன் தம்பிமார்கள் அவன் பின்பாக வந்தவர்கள் சரி மேடு பள்ளம் என்று தெரியாமல் ஒருவர் பின் ஒருவராக தடார் அவர்களை பார்த்துவிட்டு திருவள்ளுவர் தேவையை பாஞ்சாலியானவர் குழந்தை மக்களே அந்த கடல் பெற்ற பிள்ளையே நீங்க அனைவருமே கூட பெற்ற மக்களே குனிந்து வரக்கூடாதா? அந்த கண்ணன் பெற்ற மக்களையும் அப்படி அவளுக்கு கோபம் பிரவேசித்து என்ன தந்திரம் என்று கேட்டார். அந்த பாண்டவரை தந்திரமாக வரவைக்க வேண்டும். அப்படி என்று எங்கள் தந்திரமாக வரவைத்து அவன மகனை கூண்டூர் கல்யாணம் விடிய அளவுக்கு உறக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஒரு விளையாட்டு ஆடலாம் அப்படி என்று தெரிவித்தார். நான் விளையாட்டாளர் அழைக்கின்றார். அப்படி என்று நானும் அவனோடு சேர்ந்து பாசிகள் ஆடினோம். ஆடுகின்ற போது நாடு நகரம் அழைத்து வச்சு ஆடினேன். என் தம்பிமார்களை வைத்து ஆடினேன். தேவி வைத்து ஆடினேன். அழைத்து நான் தோத்து விட்டேன். அனைத்து வைத்து தோற்றீர்கள். நான் தோத்து விட்டேன். அப்படி தோற்ற உடனே அவன் என்ன தெரிவித்தார்? ஜெயித்தவர்கள் ஆட்டாள வேண்டும், தோற்றவர்கள் காடாள வேண்டும். ஜெயித்தவர் நாடாள வேண்டும், தோற்றவர் காடாள வேண்டும். அப்படி என்று கட்டளை அவருடைய கட்டளை சரிவில் கொண்டு நாகலவனை காடல் சென்று கந்த மூல காய்களை தின்று நாகலவன் 12 வடிவம் எப்படி கைத்தோம் தெரிய வருமா? அப்படிங்க இதோ தெரிவிக்கிறேன். அந்த குருகுலத்தில் நாட்டிருந்தே
அந்த துரியோதனன் சொன்ன வார்த்தை சிறமேல் கொண்டு கானகம் சென்று கத்து போல காய்கறி தின்று 12 வருடமும் 12 நாள் போல் 12 நாட்களாக யாருடைய கிருபையால் யாருங்க என்னுடைய இஷ்ட தேவதையாகிய ஸ்ரீரமோ நாராயணமூர்த்தி எங்க மாமாவுடைய கிருபையா 12 வருடமும் 12 நாள் போல் அல்லவா தொலைத்தீங்க. அதான் 1ஆம் சூரியவனம், 2ஆம் ராமரிசிவனம், 3ஆம் பொறுப்புவனம், 4ஆம் காலபைரவனம், 5ஆம் சைத்தவனம், இப்படி சொல்லக்கூடிய 12 வனமும் தொலைத்து இப்போது இறுதியோடு 12 முடிய போகின்றது. 12 முடிந்தது, முடிய போகின்றது. 12 முடிந்து போய்விட்டது. ஆமா, நாளை ஐக்காத வாசம் செல்ல வேண்டும். அப்படி செல்ல வேண்டும். ஆனால் சகுனுடைய அதாவது சூரியன் மாவருடைய கட்டளை என்ன என்று கேட்டா, நாடளவா பாடகை பாசை ஆடிக்கொண்டதை தெரிவித்து ஆமா எனக்கு ஒருவரில் வேண்டும் அப்படி தெரிவித்தார். அப்படி என்ன கட்டளையிட்டார். ஐவராஜர்களையும் 13 அக்காத வாசத்தில் சுயரூபத்தோடு பார்த்து விட்டார். அந்த 12வது அக்காத வாசத்தில் சுய உருவத்தோடு பார்த்து விட்டார். மீண்டும் 12 அப்படி அவருடைய கட்டளை 12 வருவன் நிறைய தடவை துரியோதனன் போயிருக்கான், பார்த்திருக்கான். அப்பெல்லாம் ஓட்ட முடியாது. 13 அக்காத வாசத்தில் மட்டும் சுயரூபத்தோடு பார்த்து விட்டார். ஆமா, மீண்டும் 12 ஓட்டு அப்படி என்று அவருடைய கட்டளை. ஆனா இந்த 12 வருடமும் ஒரு பெரிதாக தெரியவே இல்லை. உருவம் தெரியாமல், எங்களுடைய உருவம் தெரியாமல் எங்கே செல்வது, எப்படி கழிப்பது, என்ன செய்வது, அப்படி என்று இன்று நாளை விடுத்தால் ஐக்காத வாசம் செல்ல வேண்டும் என்று அழுதுக்கண் சிந்தனையோடு வல்லவா இன்னைக்கு பிழைப்பிக் கொண்டு இருக்கின்றேன். ஆனால் தனிமையில் புலம்பி என்று பிரயோஜனம் கிடையாது. தேவி பாஞ்சாலி அழைத்து தம்பிமார்களை அழைத்து தகுந்த ஆலோசனை கேட்க வேண்டும் என்று அருமை சென்று தேவி பாஞ்சாலி அழைத்து பிறகு தெரிவிக்க அழைக்க
Hey!
என்ன தாமதம் முதல் குடிக்க மாட்டேன் சின்ன வயசுல நீ தூக்கி வளர்த்துருக்காது அந்த பாசம் அப்படியா அப்படி நீ ஏர்ல என் காதுல ரத்தம் வர முட்டு ஒருத்தர புண்டிட்டிய பிச்சு கண்டுட்டிடா தம்பி உன்னை எப்படிலாம் மனசு பெருசா தம்பி உன்னை எங்கெங்கெல்லாம் போட்டு உங்க அக்கா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு
குடிக்காதடா அக்கா அழுவ வைக்காதடான்னு சொல்றேன். எதுக்கு அழுவ வைக்காத? ஏன் அழுவுதுக்கா? நான் என்ன சொல்றேன்? எதுக்கு அழுவுதுன்னு சொல்லு. முருகேசா பொண்டாட்டி நீங்க வர சுப்பிரமணிய வாடா தம்பி. ஓ யாகா யாகா அழுவுறா? என்னக்கா உனக்கு மனக்கரை வச்சான்? ஏங்க சிரிக்கிறேன்? யாகா சிரிக்கிறா? எப்ப சந்திரமா இவரு சிரிக்கிறான் பாரு. அப்படி தெளிவா சொல்றேன் சுப்பிரமணியா. பாத்துட்டேன் இவன் என் கூட நாடக ஆடினதுல இருந்து மதுரை வர நாடக ஆடினது ஒரு துடிப்பு துடிப்பு ஒரு வத புண்டை வாங்க மாட்டான். ஒரு உத வாங்க மாட்டான். ஆமா அடுத்த அடிக்க மட்டும் பாரு. அவர் என்ன அப்படிதான் அவன் பொண்டாட்டி நன்றி அடிப்பான். இப்படிதான் பொண்டாட்டி அடிக்க முடியலங்கிற வெறியில அடிப்பான். அங்க ஆத்துறது நம்ம அவ்வளவுதான். ஓ நான் பொண்ணா பிறந்து யாக்கா என்னக்கா போற? ஒரு பொண்ணா பிறந்து வயசுக்கு வந்து காலம் போன காலத்துல ஆமா ஒருத்த வந்து அப்பங்கிட்ட இத குடுக்கறியான்னு ஒருத்தவனும் கேக்குறான். நானும் ஒருத்தனை பார்த்து உனக்கு மாப்பிள்ள பாரு எடப்பாடி பிடிச்சு வச்சிருக்கிறான். எடப்பாடியே என்ன சிரிப்பு தாண்டா எடப்பாடிக்கு. அவன் பேர் தெரிவாங்க, அவன் தகர சரி ஏதாவது ஒண்ணு காலத்துல வந்து என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வயதோ குட்டியா இல்லடா இல்லடா குழந்தையே இல்லடா. அவர் ஏன் கத்துறா? நீங்க குறுக போயிட்டு குழந்தை இல்ல. என் புருஷன்கிட்ட என்ன சொன்ன? எங்க பிள்ளை இல்ல. இந்த சொத்தை யாரு சாப்பிட போறா? பின்னாடி யாரு அனுபவிக்க போறா? நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லது உள்ளதை எடுத்து சாப்பிட்டு நல்லபடியா ஒரு எங்க அப்பா எங்க புருஷன்கிட்ட ஆடி 18 வந்து பக்கத்து வீட்டுல எல்லா வீட்லயும் கறி எடுப்பாங்க. நான் அப்படியே ஒரு கொஞ்சமா கறி எடுத்துருவாங்க. கொஞ்சமா எவ்வளவுமா? ஒரு 50 கிராமா? 50 கிராமா கோழிடா அத்தமா கொஞ்சமா. அட கொஞ்சமா எவ்வளவுமா? ஒரு 50 ஒரு 100 கிராமா? 1.5 கிலோ கோழிக்கறி. சரி 1.5 கிலோ கோழிக்கறி. என் வீட்டுக்காரு ஆட்டுக்கறினா விரும்பி சாப்பிடுவாரு. ஒரு தட்டு சோறு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாரு விரும்பி. ஆமா ஆட்டுக்கறியில ஒரு 2.5 கிலோ 2.5 கிலோ 2 பேத்துக்கா? 2 பேத்துக்கு. பண்டிகரினா நான் கொஞ்சம் சோறு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம். பண்டிகரினா எனக்கு விரும்புவோம்.
ஏதோ என்னோட மனக்கஷ்டம் அந்த அம்மாவை நினைச்சு தவமா தவம் இருந்து வருந்துருந்தேன். அந்த சக்காலுக்கு என்ன சொன்னா பாத்தியா? என்னடா சொன்னா? முண்டகண்ணி அம்மா அப்படியா சொன்னா? போட. ஏய் வாங்க மாத்தாரி அம்மா வணக்கம். வாங்கம்மா வணக்கம். எஸ் சாமி வணக்கம். இதுதான் பேசல். இப்ப 25 பேசல். அம்மா 2025 அம்மா பிங்களை பார்த்தேன். ஒண்ணு மாதிரி பொம்பளை நான் பார்த்ததடி. அழகுனா அழகு, அப்பேற்பட்ட அழகு. மந்தையில அமைந்திருக்கிறாரு மாரி அம்மா. அவ கூட ஒண்ணு மாதிரி அழகு கிடையாது. அது கரெக்ட். ஆமாண்டி, அதை விட அழகு. ஏண்டி தூ பங்க போன நாயே யாரு? நீ பங்கு போடுவ, ஒப்ப உமா பங்கு போடுவ, யார பங்கு போடுங்கிற? பொம்பளை கிடையாது தங்கி. ஆமா பத்திரகாளி மாதிரி யாரு? அம்மா பத்திரகாளியா? எவனாலும் ஒருத்தங்க உட்காந்து நெஞ்சிட்டு பேசும்போது சரி சரியா போயிடும். பின்னாடி ஒரு பாரு பேசு. அப்பா 6 மாசமா தப்பிச்சு வந்து மாட்டிக்கிட்ட. எதுக்கு உதவ வாங்குறதுக்கு. அதான் வேற நம்ம. சரி இருக்கட்டும். ஒரு அழகா இருக்கிற எல்லாத்துக்கும் முன்னாடி வந்த 8 மணிக்கு வந்தோம், 5 மணிக்கு வந்தேன், 6 மணிக்கு அப்புறம் ரயில் ரோடு பக்கமா போனேன். 9 மணிக்கு போனேன். வாழை நடிப்பு வந்துருக்குது. பிய தின்னுட்டு வந்தா ரயில் ரோட்ல பிய தின்னுட்டு வந்தா. அம்மா வாங்கம்மா வணக்கம். வாங்கம்மா வணக்கம். வீண் வார்த்தைக்கு இடம் கிடையாது. வீண் வார்த்தைக்கு இடம் கிடையாது. ஆமா பெற்றோர் கருணை விட்டோர் நம்ம எல்லாம் பெற்றோர் என்று சொன்னீங்க. சொல்ல முடியாது. 4 வர்ணத்தார்கள் வந்துள்ள சபை. சபை 4 வர்ணத்தார்கள் என்றால் யார்? யார்? மாதா பிதா குரு தெய்வம். குரு தெய்வம். சபை முன்பாகத்தானே வார்த்தையை பேசக்கூடாது. நாடக விமர்சனமாக வேண்டும். ஆமா. அப்படி இருக்கின்ற பொழுது சோமதேவி குலத்தில் வந்த சுந்தரி எனது தாயே, சுந்தரி எனது தாயே, ஓமகுண்டத்தில் வந்த உத்தமி தாயை போற்றி, கோமகுண்டத்தில் வந்த உமையை போற்றி. முருகி முருகா வரலினா விட்டுட்டு போடா. நோண்டி விட்டு தான் கேட்கறோம். வாக்கணும் போயா. ஏமமும் சாமமும் எந்த தேவாலயத்தில் ஏமமாய் வந்து கருணி மலை கிருஷ்ணதேவா. அம்மாவுடைய அறிமுகத்தினால் ஆமா நம்மளா ஒரு சுதந்திர பறவைகள். ஆமா இடிஞ்சு போச்சு. கை ஒண்ணு பிறந்துருச்சு. கை ஒண்ணு. ஆமா இதுக்கு மேல பகல்லாம் நமக்கு 20 பகல் தான். தை பிறந்தால் வை பிறக்கும் என்று சொல்வார்கள். மத்தவங்களுக்கு பிறகுதோ இல்லையோ நாட்டுக்காரங்க எல்லாருக்கும் தான் வழி. இன்னைக்கு தான் மொத்த அப்படி இருந்த பொழுது இப்பேற்பட்ட சபை முன்பாகத்தானே நான் வந்தேனே. என்னுடைய பேர்நாமம் என்ன? நான் யாரு? இப்பேற்பட்டவர் சௌச்சாத்திரம் என்ன? சொல்லி காட்டுங்க. நம்ம வந்து என்ன ஊர் தெரியுமா? என்ன ஊரு? சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம். ஆத்தூர் வட்டம். ஆத்தூர் வட்டம். தலைவாசல் வட்டம். தலைவாசல் வட்டம். சொந்த ஊர் வந்து முயற்கரடு. ஆத்தூர் பக்கத்துல காட்டுக்கொட்டாய் அருகில் முயற்கரடு சொந்த ஊரு. ஊரு சைடு பேரே சொல்லாதீங்க. அதோட இல்ல, அவங்க வந்து தமிழ்நாடு அரசு மாணவர் விடுதியினுடைய சமையலர், கவர்மெண்ட் அதிகாரி. இவர் பேர் வந்து பிரபு நாடக ஆசிரியர். பிரபு நாடக ஆசிரியர். ஆமா தெளிவா கேள்வி. ஐயா ஆசிரியர் எல்லாம் கிடையாது. அதற்கென்று ஒரு பதவி வேண்டும். ஒரு காலத்துல இவருடைய ஆசீர்வாதத்துல ஆன ஒரு சந்தோஷம் தான். ஆமா அப்படி இருக்கும் பொழுது தலையில் ஒரு மாநாட்டமாக இருந்து வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி வட்டம். ஆமா கள்ளக்குறிச்சி தாலுகாவை சேர்ந்த விக்கிரவாதி புண்ணிய சேஸ்திரம். அப்பேற்பட்ட புண்ணிய சேஸ்திரத்தை வந்துருமையான அருமை அண்ணராக வந்துருமையான அருமை நாடக
நாடக ஆசிரியராக வந்திருமையான ஆமா. ஆரூர் அண்ணன் யாரு முருகேசன் இருக்கின்றார்களா? முருகேசன் நாடக ஆசிரியர் இருக்கிறார் அல்லவா? அண்ணவரின் பாதார விந்த கமலத்துக்கும் ஆமா. அது மட்டும் கிடையாது. அதே கள்ளக்குறிச்சி அருகாமையில் இருக்கக்கூடிய பெருங்கூர் புனிசத்துக்கு வந்து முடியாது ஐயா நாடக ஆசிரியர் இருக்கின்றார்களா? அண்ணவரின் பாதார விந்த கமலத்துக்கும் அது மட்டும் கிடையாது. பெரியவர்கள் எல்லாம் பேசுறாங்க. நாடகாசிரியர்களுக்கும் இந்த சேர்ந்தே விட்டு அடிச்சுட்டு போ. பொதுவா சொல்லுங்க, எல்லாத்துக்கும் பொதுவான வண்டி. அப்படி இருக்கின்ற பொழுது நாடக ஆசிரியர்களுக்கும் அமர்ந்திருக்கின்றார்கள் சபையார்கள் யாவற்ற பேர்களுக்கும் சிறுவன் மீண்டும் சிறந்தாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாரு வேணாம் 5 வேணாம் விடுங்க 1.5 இருக்கட்டும். வசனமாக எடுத்துரைத்தால் அனைவருக்கும் தெரியும். பாஞ்சாலி என்று சொல்வார்கள், ஏகசேரி என்று சொல்வார்கள், ஐவசேரி என்று சொல்வார்கள், திரௌபதி என்று தெரிவிப்பார்கள். பல நாமங்கள் அப்படி இருந்தாலும் சரியே, நான் ஏன் பிறந்தேன், எப்படி பிறந்தேன், எதற்காக பிறந்தேன் தெரியுமா? எதுக்காக? அந்த அண்ணன சேவகத்தாலே பாஞ்சாலி என்று திரௌபதி என்று யாகசேனி என்று தெரிந்து கொண்டாயே, ஏன் பிறந்தேன் என்று தெரிந்து கொண்டாயா? அதாவது அந்தனர் சபதத்தினால் அன்னையாரை கட்டி சென்ற இந்திரன் எனக்கு எந்தனை தருவதாக என்று தெரிவித்தீர்களே, தெரிந்து கொண்டாயா? எப்படிமா இருமையான துரோணாச்சாரிக்கும் அந்தியாகவும் இருமையான பாஞ்சால மன்னன் இருக்கின்றார் அல்லவா, திருபுதையன் அன்னவருக்கும் தான் ஏற்பட்ட சபதம்
சபதம் ஏன்னா அது குரோத சபத்தினாலே ஆனா முன்னாடி கதையெல்லாம் சொல்லலாம், நேரம் கம்மியா இருக்குது. அதனால கதை கொஞ்சம் சுருக்கி சொல்லலாம். அந்த தோட்டம் இருவருக்கும் மேற்பட்ட சபத்தின் காரணமாக சபத்தினாலே வியாசர் உயாசர் என்று சொல்லும்படியான ஆமா முனிவர்களை கொண்டு வந்து கொண்டு வந்து தந்தையாக வெங்கருமையான பாஞ்சாலராஜன் இருக்கின்றார் அல்லவா, பாஞ்சால நாட்டிலே மிகப்பெரிய காமத்தியாகம் செய்தார்கள். ஆமாப்பா, அப்படி அப்பேற்பட்ட யாகத்திலே தானே ஆமா. முதலாக அண்ணனாக வெங்கருமையான ஆமா. துஷ்ட தூய்மன் எப்படி பிறந்தார்? எப்படி சோழரை கொள்வேன், சோழரை கொள்வேன். கொள்வேன் என்று உங்க அண்ணன் துஷ்ட ஜூவலன் பிறந்தார். ஆமா, ஆ, பிறக்கின்ற பொழுதே தானே ஆமா. 21 வயதுக்கு அளவர் ஆ, 21 வயசோட பிறக்கிறாரு. சின்ன குழந்தையெல்லாம் பிறக்க கிடையாது. அப்படி பிறக்கும் பொழுதே ஆமா. துரோணரை கொல்வேன் என்ற துஷ்ட குணத்தோடு பிறந்தபடினால் ஆ. என்னுடைய அண்ணனுக்கு துஷ்ட தூய்மன் என்று தானே துஷ்ட ஜூவலன் என்று பெயர். ஆமா. ஆ, இரண்டாவது தானே ஆமா. பத்னியாகப்பட்ட பாஞ்சாலி ஆ, 16 வயதுடைய மங்கை என்னும் பருவத்தை அடைந்த பெண்ணாக நான் பிறந்தேன். நீங்க அந்த யாகத்திலே ஆ, நெருப்பிலே பிறந்தேன். ஆமா யாகத்தின் அதனாலதான் எனக்கு யாகஜென்மிங்கிற பேர் நாமம். பெயர் நாம ஆமா, ஆ. அப்படித்தானே அதன் உடனே தானே ஆமா எனக்கு பின்பாக ஆ. ஒரு வில்லாகப்பட்டது பிறந்தது. அனுமந்தாதா என்று சொல்ல முடியாத வில் பிறந்தது. பிறந்தது. ஆமா, அதுக்குரிய ஒரு சொல்லும் சொல்லும் பிறந்தது. பிறந்தது. ஆகாய மார்க்கமாகத்தானே. ஆமா. எப்படி சொல், ஆ, எப்படி? உங்களுக்கு கூடயே ஆ, அனுமந்தாவா என்று சொல்லக்கூடிய ஒரு வில்லும் ஆமா. ஒரு சொல்லும் பிறந்தது. அதான் என்ன சொல்லு? என்ன சொல்லுமா சொல்லுமா, எனக்கு என்ன தெரியும், நீ சொன்ன எனக்கு தெரியும். ஆமா, ஆ, வில்லை வளைப்போர் இல்லை வளர்ப்போர் போர் என்று தானே என்னை வளர்ப்போர். ஆகாய மார்க்கமாகத்தானே ஒரு சொல்லும் போட்டார். ஒரு சொல்லும் பிறந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது ஆமா நான் யாருக்காக பிறந்தேன்? யாருக்காக? ராஜாக்களின் நடு பிறந்த விஜயம் இருக்கின்றார் அல்லவா, ஆனால் அழகு மன்னன் ஆ, அர்ஜுனருக்கு என்று தானே நான் பிறந்தேன். அர்ஜுனருக்குன்னு நீங்க பிறந்தீங்க. ஆமா, நான் யாருக்கு பிறந்தேன் தெரியுமா? யாருக்கு பிறந்த? அந்த கண்ணாடி போட்டுக்கிறேன் பாரு. ஏண்டி? பாரு, என்னை மட்டும்தான் பாப்பாப்புல. நீ வந்த உன் மூஞ்சி அந்த பக்கம் சிவனேன்னு திருப்புறாரு. கையும் காலையும் மடக்கிட்டு உட்காந்துருக்காரு, அவரை போய் கேட்டிட்டு வந்துடுறேன். உன்னை பார்த்தது மூஞ்சி திருப்புறாரு. என்னை பார்த்த மட்டும் அங்க பாரு சிரிப்பு பாரு. ஐயோ, ஒரு நாள் அவரோட ஆசடி. ஆ, அப்படி யாருக்கு பிறந்தேன்? இன்னொரு காலத்திலே தானே அஞ்சாக வெங்கமுடியான ஆமா திருமணம் இருக்கின்றார் அல்லவா, ஆமா. அன்னவரைத்தானே அயோதனம் என்று அடித்து அடித்து கடி கொம்பத்திலே கட்டி இழுத்து வந்து கட்டி இழுத்து வந்து விழச் செய்தாரு. ஆ. அன்னவருக்கு இன்று நான் பிறந்தேன். ஆமா அப்படி இருக்கின்ற பொழுது ஆ. திடீரென்று ஆ. எப்படி ஆ. சரி, பாண்டவராகிய ஐவராஜாக்கள் ஆ. அரசுமாளிலே இருந்து இருந்து விட்டார்கள் என்று 56 தேசமும் பரிசாத்தி விட்டார்கள். ஆமாமா, ஆ, உடனே என்ன பண்றேன்? ஆ, ஆனால் அப்பா அப்பா இப்படி ஐவராஜாக்கள் இறந்து விட்டார்கள் என்று தெரிவிக்கின்றார்களே. 56 தேசமும் ஆமா, ஆ. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பிறந்தேன் அல்லவா, நான் ஒரு என்னுடைய ஆடவரை பார்ப்பதற்கு முன்பாகத்தானே அம்மஞ்சாதி ஆகிவிட்டேனே, திருமணம் நடப்பதற்கு முன்பாகத்தானே ஒரு விதவி பெண்ணாக ஆகிவிட்டேன் என்று அழுது போயிருக்கும் போது அர்ஜுனனுக்குன்னே ஆசையா அருமையா நீங்க ஒரே ஒரு பெண் குழந்தையானது பிறந்து ஆமா, இப்படி 56 தேசமும் செத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே உங்க மனசு அடோகடியா அடிச்சுக்குது. ஆமாம்மா. இங்க அடிச்சுக்குது. எங்க அப்பா கிட்ட போய் கேட்கும்போது எங்க அப்பா என்ன சொல்றாரு? கவலைப்படாதம்மா, இதற்கு தக்க உபாதை சொல்லிருக்கிறாரு. யாரு? உருவாகலிங்கருமையான வேதவியாசர். வியாதி வேசனை அழைத்து கேட்கின்ற ஆமா, பொழுது உன் உடன் பிறந்த வில்லினை வைத்து நாடு 56 தேசத்திற்கும் வீழ்ச்சியும் பாஞ்சாலிக்கு வீழ்ச்சியும் என்று தானே